ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணுற நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய பேர் நிறைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. அதாவது ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதாவது ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஸ்டாக் நீங்கள் நல்ல கவனமாக அந்த ஸ்டாக்கில் நல்ல கவனம் செலுத்தி அந்த ஸ்டாக்கை டெய்லி நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கில் நல்ல லாபம் பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸி. அதாவது நிறைய ஸ்டாக்கை நம்ம ட்ரேடிங் பண்ணுறப்ப நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஸ்டாக்கு, அதாவது இது ரிஸ்க் எடுக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் இந்த ட்ரேடிங் பெஸ்ட்டாக இருக்கும். ரிஸ்க் எடுக்கிறவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரே ஒரு ஸ்டாக், அது நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்காக இருக்கணும். அந்த குவாலிட்டியான ஸ்டாக்காக இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரேடிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த குவாலிட்டியான ஸ்டாக்கு நம்ம ஒரு ஸ்டாக்கே எடுத்துக்கலாம். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல லாபம், நல்ல ரிட்டர்ன் தரக்கூடிய ஸ்டாக்குங்க. அதாவது 3 மாதத்துலேயோ இல்லை 6 மாதத்துலேயோ இல்லை ஒரு வருஷத்துலேயோ கண்டிப்பாக 30%, 40%, 50% ப்ராஃபிட் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே தான் இருந்தது. அதாவது கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். லாஸ்ட்டு 20 இயர்ஸ் மேலே சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஒரு 20 வருஷமாக கண்டிப்பாக நல்ல லாபம் கொடுத்த ஸ்டாக்கு. இதே மாதிரி திரும்ப ஃபியூச்சர்லேயே லாபம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது ஒரு சிம்பிள் ட்ரிக்குங்க. நீங்கள் ஒரு அந்த ஸ்டாக்கை மட்டும் நல்லா கவனம் செலுத்தி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை உங்களால் எந்த அளவுக்கு ஸ்டாக் இந்த ஸ்டாக் பை பண்ண முடியுமோ இந்த ஸ்டாக்கை மட்டும் நீங்கள் வாங்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏற்றத்துலேயும் சரி இல்லை இறக்கத்துலேயும் சரி இந்த ஸ்டாக்கை மட்டும் நீங்கள் பை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதோட ஹை ரேட்டில், அதாவது நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அந்த ப்ராஃபிட்டை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 30% இல்லை 20% இல்லை 40% அந்த ப்ராஃபிட்டை மட்டும் நீங்கள் டார்கெட்டை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த டார்கெட்டை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக் பை பண்ணிகிட்டே போனீங்கனாலே போதுங்க. கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். இந்த ஸ்டாக் பாருங்கள், அதாவது ஒரு 2005 அந்த ப்ரைஸ் அந்த டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா 58 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சிலே இருந்த ஸ்டாக்கு. ஸோ நீங்கள் இந்த பை பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆவரேஜ் ஒரு ரேட் இருந்திருக்கும். ஒரு 60 ரூபா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக் 85 அந்த ரேஞ்சு போகிறப்ப ஒரு சேல் பண்ணலாம். அதே மாதிரி திரும்ப அந்த ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிகிட்டே வந்துன்னு வச்சுக்கோங்களேன். 85க்கு வாங்கலாம், 90க்கு வாங்கலாம், அந்த மாதிரி 70க்கு வாங்கலாம், 65க்கு வாங்கலாம், 89க்கு வாங்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக் திரும்ப இன்னொரு ஹை போகும். அது 128 எல்லாம் போயிருக்குங்களா. இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணிகிட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட் எர்ன் பண்ணலாங்க. இப்போ ஒரு சின்ன ப்ரைஸ் 360 ரூபாயில் இருக்குது இல்லையா. 360 ரூபாய்க்கு நம்ம ஒரு ஸ்டாக் பை பண்ணுறோம். இதே மாதிரி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்கிறேன். 360 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் பை பண்ணுறோம். ஒரு 1 வீக் கழிச்சு திரும்ப இன்னொரு ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறோம். இதே மாதிரி வாரத்துக்கு ஒரு ஸ்டாக்காக நம்ம பை பண்ணிகிட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன். இது காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி, அதாவது 400 ரூபாய் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 250 ரூபா வர்ற வரைக்கும் கூட நீங்கள் வாங்கிட்டே வரலாம். கண்டிப்பாக இந்த ஸ்டாக் ஒரு ஆவரேஜ் ஆகி நமக்கு ஒரு ரேட்டு கிடைக்கும் இல்லையா. அதாவது 300 இல்லை 350 அந்த ரேட்டில் கிடைக்கும் பாருங்கள். திரும்ப 400 ரூபா 450 ரூபா மேலே கண்டிப்பாக போகிறப்ப நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இது ஈஸியான ட்ரேடிங்க. ஆனால் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கில் மட்டும்தான் இந்த ட்ரேடிங் பண்ண முடியும். மற்ற ஸ்டாக்கில் இந்த ட்ரேடிங்கெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்ற இருக்க பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். இது ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டாக் நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டாக் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்டாக் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் ரொம்ப அதிகம். ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப அந்த ஸ்டாக்கில் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதாவது இப்போ இந்த ஸ்டாக் பாருங்களேன், இங்கேயே பாருங்களேன். அது 2015 315 ரூபாயில் இருக்குது. அதை ஹை ரேட்டில் நம்ம வாங்கியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லோவாக அந்த ஸ்டாக்கை பை பண்ணிகிட்டே வரும். 315 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம். அதே மாதிரி 275 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 250 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 240 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 230 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 200 ரூபா வந்தாலும் வாங்கலாம், இல்லை 160 வந்தாலும் அந்த ஸ்டாக் பை பண்ணுறோம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஏறும், கண்டிப்பாக ஏறும். ஆவரேஜ் ரேட்டு நமக்கு ஒரு 220 225 அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப கண்டிப்பாக 280 ரூபா 300 ரூபா கூட போகும். ஸோ போகிறப்ப அந்த டைமிங்கில் நம்ம செல் பண்ணலாம். இது ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர்க்குள்ளே அந்த ட்ரேடிங்
கண்டிப்பாக நடக்கும். அந்த ஏற்ற இறக்கம் இருக்கும். ஸோ அந்த ஏற்றத்தில் நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும். அந்த டார்கெட்டை மட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ 30%லேருந்து ஒரு 40% நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக திரும்ப ஒரு இறக்கம் வரும். ஸோ இந்த ஸ்டாக்கை மட்டும் நாம் வந்து எப்போவுமே பை பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமிங்கில் நாம் வந்து வெளியே வரலாம். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்குனால தாராளமாக வாங்கலாம். நல்ல மார்க்கெட் கேபிட்டலேஷன் இருக்கிற ஸ்டாக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோ ரேட் வந்து பாருங்கள் 149 இருக்குது 1 இயர் லோ. அதே மாதிரி 52 வீக் ஹை ரேட் வந்து பாருங்கள் 427 ரூபாயில் இருக்குது. நல்ல ஏற்ற இறக்கம் இருக்கிற ஸ்டாக். இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? கிஷ்டு மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.